திண்டுக்கல் மாவட்டத்துக்கே நான் ஒரே ஒரு பாதுகாப்பு அலுவலர் தான் மேடம் இருக்கிறேன். எனக்கு 9 கோர்ட்டு மேடம். நான் எந்த கோர்ட்டுக்கு போயிட்டு எந்த கோர்ட்டுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர் இருக்காரு, அதற்கு கோட்டாட்சியர்கள் இருப்பார்கள், எத்தனை தாசில்தார்கள் இருப்பார்கள், எத்தனை அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் முறையிட்டு இருக்க மாட்டாரா? எங்க ஊர்ல ஒரே ஒரு பாதுகாப்பு அலுவலர் தாங்க இருக்கிறாங்க. இத்தனை பெண்கள், இத்தனை சித்திரவதை நடக்குது. எங்களை போன்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள, சமூகத்தோடு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு அரசு எங்களோட திட்டங்களை பரிமாறிக்கொள்வதில்லை. எங்களோட மட்டும் இல்லை, யாரோடமே நீங்க உங்க பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, நீங்க அரசு அதிகாரிகள் உங்களை ஒரு மனசு தள்ளி தான் வச்சுக்குவாங்க. அமைச்சர் வரும் பொழுதும், முதலமைச்சர் வரும் பொழுதும், அல்லது ஏதாவது அரசியல்வாதி வந்தாங்கன்னா அந்த இடத்த உடனே சுத்தம் பண்ணி, அதாவது நம்ம ஊர்ல இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கு தெரியுமா, ஸ்கூல்ல எப்பவுமே நம்ம படிச்சிருக்க மாட்டோம், உடனே வச்சிருக்க மாட்டோம். அன்னைக்கு மட்டும் சார்ட்லாம் வரைஞ்சு வச்சு இன்ஸ்பெக்டர் வர்றாரு, டிஓ வர்றாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பக்கா டிஓ நினைச்சு வரும், ஸ்கூல் எப்பவுமே இப்படிதான் நடக்குது போலான் இருக்கு. ஆனா அந்த டிஓக்கு தெரியாமலாம் இல்ல, அந்த டிஓக்கு நல்லா தெரியும், அவர் படிச்ச காலத்திலயும் அப்படிதான் இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு அலுவலர், குறைந்தபட்சம் 30 பேர் இருக்க வேண்டும். ஒரு வட்டத்துக்கும் ஒரு 5 பேர் இருக்க வேண்டும். அப்படி இருந்து மிக வேகமாக செயல்பட்டால்தான் இந்த பெண்களின் மீதான வன்முறை என்பது முழுமையாக ஓராண்டில் நம்மளால முடிக்க முடியும். உங்களுக்கு விழிப்புணர்வு இதை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களை கேட்காத வரை இந்த அரசு இயந்திரம் என்பது உங்களுக்காக வேலை செய்யாது. வணக்கம். நம்ம தமிழக பெண்கள் இயக்கத்தில் போன முறை அந்த ரித்தன்யாவினுடைய ஒரு வழக்கை பற்றின ஒரு முன்னோட்டமாக பார்த்துருந்தோம். அதாவது ரித்தன்யா அவர்கள் ஒரு தற்கொலை செஞ்சுக்காம அரசு அதிகாரிகளை அணுகியிருந்தால், அல்லது குறிப்பாக காவல்துறைக்கு போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கும்போது, அந்த காவல்துறை எப்படியெல்லாம் செயல்படுறாங்க, அவர்களுக்கான ஒரு அதிகாரத்தினுடைய ப்ரெஷர், அழுத்தத்தில் அவங்க எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பகிர்ந்திருந்தோம். அதை எல்லாரும் பார்த்துருந்தீங்க. அதற்கான கமெண்ட் எல்லாம் நிறைய வந்திருந்தது. இப்போ நம்மளுடைய நோக்கம் அரசு துறைகளையோ அரசு நிறுவனங்களையோ விமர்சித்து விட்டு செல்வது அல்ல. தமிழக பெண்களினுடைய நோக்கம், முழு நோக்கமே அரசை சரியாக செயல்பட வைப்பது தான். நான் அதில் கூட சொல்லியிருந்திருப்பேன், நான் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை பார்த்து நாங்கள் முறையிட்டோம் அப்படின்னு சொல்லி, அதற்கு மேலேயும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம ரித்தன்யாவினுடைய வழக்கு, அதாவது அதில் நடந்தது ஒரு வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறதோட சேர்த்து குடும்ப வன்முறையும் அவர்கள் மேலே நடந்திருக்கு. இப்போ இந்த குடும்ப வன்முறை ஒருத்தர் மேலே நடந்தால் என்னெல்லாம் அந்த பெண் அந்த பெண் தானே எப்படி செயல்படணுங்கிறது தான். ஏன்னா நான் பெண்கள் அவங்களுக்கான பாதுகாப்பான சட்டங்களை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் உடனடியாக அந்த அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அருகே தானே, இதெல்லாம் ரித்தன்யாவினுடைய வயது ஒரு 20 கடந்த வயது. 20 கடந்த வயதுனா பெண் தன்னம்பிக்கை உள்ளவளாக இருக்கணும், தன்னை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும், அத்தனை பேரிடமிருந்தும், பெற்றோரிடமிருந்தும் சரி, மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி, மூன்றாவதால் கணவர், யார் வந்தாலும் தன்னை பாதுகாத்து கொண்டு எப்படி தன்னம்பிக்கையோடு நடைபோட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தமிழக பெண்கள் இயக்கம். அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. அதில் அரசு பெண்களுக்கான, சட்டத்தில் பெண்களுக்கான என்னென்னலாம் பாதுகாப்பு இருக்குது, அதை நீங்கள் எப்படி அணுகணுங்கிறதுக்காக தான். இப்போ நான் இதில் என்னுடைய ஊர் பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்டத்தில் தேவத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய எங்களுடைய ஊர் பகுதிகளில் தமிழக பெண்கள் இயக்கம் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு வர்றதுனால அங்கே நடந்த ஒரு சிறு நிகழ்வு. அங்கே ஒரு பெண் எப்படி ஒரு பெண்ணில் நிறைய பெண் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நான் ஒரு பெண் உதாரணத்தை இன்னும் எடுத்து நான் இங்கே சொல்கிறேன். அவங்களோட பெயரை நான் மாற்றிக்கிறேன், ரேவதின்னு சொல்லிக்கிறேன். ரேவதி கூலி வேலைக்கு போகிறவங்க. அந்த கூலி வேலைக்கு போயிட்டு 2 குழந்தைகளை தான் பாதுகாக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல புருஷன் குடிகாரன், அடின்னு அடிக்கிறான். திருப்பி இங்கே வந்துடுறாங்க, தன்னோட ஊர்லேயே குடியிருக்கிறாங்க. அங்கே அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அது அவங்களுக்கான செலவு, அந்த கூலி வேலைக்கு போய் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 400-500 ரூபா, ஒரு 300லேருந்து 500 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் ஒரு நாளைக்கு, அதை வைத்து அவங்க குடும்பத்தை நடத்தணும். ஆனால் இந்த குடிகாரக்கரவன் வாரத்துக்கு 2 முறை அவங்களை இல்லாத தொல்லையெல்லாம் பண்ணி அடின்னு அடித்து சித்திரவதை பண்ணிட்டு போயிடுவார். இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அப்போது தமிழக பெண்கள் இயக்கத்தில் எங்களை அணுகினப்போ நாங்கள் இதுக்கு என்ன உங்களுக்கு வழிமுறை அப்படின்னா, கலெக்டருக்கு கீழே டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதாவது குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்துக்கு கீழே
புரொடெக்ஷன் ஆஃபீஸர், பாதுகாப்பு அலுவலர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு அலுவலருக்கு வந்து நீங்கள் முதல்ல கொண்டு போய் உங்களுடைய மனுவை, உங்களுக்கு எழுத தெரியலன்னா அந்த புரொடெக்ஷன் ஆஃபீஸரை எழுதணும். எனக்கு இந்த மாதிரி வன்முறை தினமும் நடக்குதுங்க அப்படின்னு. அது வந்து சின்ன ஒரு ஒரு குறுகிய படிவம் தான் அது. அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன வன்முறை நடந்துச்சு, எப்படிப்பட்ட வன்முறை நடந்துச்சு, என் கணவர் இந்த நேரத்தில் குடித்து விட்டு வந்தார், என்னை இத்தனை முறை அடித்தார், எனக்கு இப்படி காயமானது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உள்ளே கண்ட விதமாக பேசுகிறாருன்னா என்னை இந்தந்த வசைமொழிகள்லாம் பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதில் எழுதி கொடுக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு எவ்வளவோ மோசமான வன்முறை, பாலியல் வன்முறை நடக்கிறதா, இல்லை பொருளாதாரத்தில் வன்முறை நடக்கிறதா, எல்லாமே அந்த படிவத்தில் உங்களுக்கு எழுதுவதற்கு லாவகமாகவே கொடுத்துருக்கப்பட்டிருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அதற்கப்புறம் அந்த பாதுகாப்பு அலுவலர் உங்கள் கணவருக்கு அறிவிப்பு அனுப்பி அவரையும் வர வச்சு விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் விசாரித்து அங்கே ஒன்றும் பெருசாக எந்த கணவரும் திருந்த மாட்டாங்க, எதுவும் சரின்னு சொல்ல மாட்டாங்க. அதற்கப்புறம் அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த வழக்கை நீங்களே நடத்தலாம். ஏன்னா இந்த வழக்கெல்லாம் நீங்கள் வழக்கறிஞர்களுக்கு சொல்லி தான் தெரியும், ஆனால் அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் ஒரு சட்ட வழக்கறிஞரை அணுகிக்கிறது சரியாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களால் இயலவில்லை என்றால் நீங்களே நடத்தலாம். இது வந்து நான் சட்ட நடைமுறையை சொல்லிட்டேன். ஆனால் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னக்கூடிய அந்த ரேவதி என்ற பெண் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அவங்களுடைய படிவத்தை. கொண்டு போய் நான் வந்து தமிழக பெண்கள் இயக்கம் மூலமாகவே ஒரு உதவியாளரை ஏற்படுத்தி அவர்களுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை, புகாரை எழுத சொல்லி அதை நாங்கள் படித்து பார்த்து நீங்கள் கொண்டு போய் இதெல்லாம் கொடுங்கம்மான்னு சொல்லி எங்களால் இயன்ற உதவியை நாங்கள் செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுமா, பாதுகாப்பு அலுவலர் உங்களை கூப்பிட்டாங்களான்னு நான் கேட்கும்போது கூப்பிட்டாங்க, வர சொன்னாங்க, அப்புறம் என்னால் போக முடியல, அந்த மாதிரியாக இருந்துச்சு. சொல்லப்போனால் பாதுகாப்பு அலுவலர் இடத்துக்கே வந்து விசாரணையும் செஞ்சுட்டு போகணும். ஆனால் அப்படி முடியாதுங்கிற ஒரு நிலைமையாக இருந்துச்சு. அதற்கப்புறம் எனக்கு இந்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் சரி, அரசு அதிகாரிகளும் குறிப்பாக கீழ்நிலை அல்லது இடையில் நிலையில் இருக்கிறவங்களோட நான் வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால வேலை செஞ்சோ அல்லது எதிர்ப்பு தரப்போ பார்த்து பழகும்போது அவங்களுடைய அந்த வேலை பளு, சிரமம் எல்லாமே தெரியும். அந்த வகையில் அந்த பாதுகாப்பு அதிகாரியும் நான் எதுவும் குறைய சொல்ல விரும்பாமல் நான் கூப்பிட்டு அந்த அம்மா கிட்ட, என்னம்மா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் யாராவது ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு கூட உங்களுக்கு ஒரு ஒத்தாசிக்கு வச்சுக்கிட்டு இதை சீக்கிரம் முடிச்சு கொடுக்கலாமே. வாரம் 2 நாள் அந்த அம்மா அடி வாங்கி எந்திரிச்சு படாத கஷ்டப்பட்டு இருக்கு. இது இந்த ஒரு அம்மா வழக்கு கிடையாது, நம்ம ஊர் பகுதியில் பூரா அப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு வழக்குக்கே இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற வழக்கையெல்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா, சரி உங்களுக்கு என்ன கஷ்டமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ, திண்டுக்கல் மாவட்டத்துக்கே நான் ஒரே ஒரு பாதுகாப்பு அலுவலர் தான் மேடம் இருக்கிறேன், எனக்கு 9 கோர்ட்டு மேடம், நான் எந்த கோர்ட்டுக்கு போயிட்டு எந்த கோர்ட்டுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர் இருக்காரு, அதற்கு வந்து கோட்டாட்சியர்கள் இருப்பார்கள், எத்தனை தாசில்தார்கள் இருப்பார்கள், எத்தனை அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால், அந்த கலெக்டருக்கு மனசாட்சி இருந்திருந்தால் ஒரு முறையிட்டிருக்க மாட்டாரா? எங்கள் ஊரில் ஒரே ஒரு பாதுகாப்பு அலுவலர் தாங்க இருக்கிறாங்க, இத்தனை பெண்கள், இத்தனை சித்திரவதை நடக்குது. எங்கள் ஊரில் அமைச்சர் இருக்காருங்க, மினிஸ்டர் இருக்காரு, எங்கள் ஊர்களில் இருக்கிற எம்எல்ஏ இருக்கிறாங்க, யாருக்குமே என்ன நடக்குது அங்கே, இந்த விஷயம் இப்படி நடந்துட்டு இருக்கே, இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு இவங்க போய் என்னைக்காவது கேட்டிருப்பாங்களா? நான் தான் போன முறை சொன்னேன், இந்த மாதிரி எங்களை போன்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள, சமூகத்தோடு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள கூப்பிட்டு அரசு எங்களோட திட்டங்களை பரிமாறிக்கொள்வதில்லை. எங்களோட மட்டும் இல்லை, யாரோடமே, நீங்கள் உங்கள் பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, நீங்கள் வந்து அரசு அதிகாரிகள் உங்களை ஒரு மனசு தள்ளி தான் வச்சுக்குவாங்க. அரசு அமைச்சர் வரும் பொழுதும், முதலமைச்சர் வரும் பொழுதும், அல்லது ஏதாவது அரசியல்வாதி வந்தாங்கன்னா அந்த இடத்த உடனே சுத்தம் பண்ணி, அதாவது நம்ம ஊரில் இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கு தெரியுமா ஸ்கூலில், எப்போவுமே நம்ம படிச்சிருக்க மாட்டோம், உடனே வச்சிருக்க மாட்டோம், அன்றைக்கி மட்டும் சார்ட்லாம் வரைஞ்சி வச்சு இன்ஸ்பெக்டர் வர்றாரு, டிஓ வர்றாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பக்கா டிஓ நினச்சி வரும், ஸ்கூல் எப்போவுமே இப்படி தான் நடக்குது போலான் இருக்குது. ஆனால் அந்த டிஓக்கு தெரியாமல்லாம் இல்லை, அந்த டிஓக்கு நல்லா தெரியும், அவர் படித்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்கும். அது மாதிரி நம்ம அமைச்சர்களுக்கோ, நம்ம எம்எல்ஏக்களுக்கோ, அல்லது கலெக்டருக்கோ, இல்லை இங்கே வாழக்கூடிய எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், டிஜிபியாக இருக்கட்டும், யாருக்குமே தெரியாமல், ஈவன் நீதிபதிகளாக இருக்கட்டும், யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருக்காது. தெரியாமல் இருந்த மாதிரி பாசாங்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து தயவு செஞ்சு பெண்கள் மட்டுமல்ல, மொத்த சமூகம் புரிஞ்சுங்க, இதை தலைகீழாக மாற்ற வேண்டும். இப்போ நான் சொல்கிறேன், திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு அலுவலர், குறைந்தபட்சம் 30 பேர் இருக்க வேண்டும், ஒரு வட்டத்துக்கும் ஒரு 5 பேர் இருக்க வேண்டும். அப்படி இருந்து மிக வேகமாக செயல்பட்டால்தான் இந்த பெண்களின் மீதான வன்முறை என்பது
முழுமையாக ஓராண்டில் நம்மளால முடிக்க முடியும். இப்படி பெண்கள் மீது தொடர்ந்து வன்முறை நடத்திட்டே இருந்தா பெண்கள் எப்படி சுதந்திரமா வெளியே வருவாங்க, பேசுவாங்க? நான் திண்டுக்கல் மாவட்டத்தை பற்றி குறிப்பிட்டேன். அதை ஒரு உதாரணமா தான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நிச்சயமாக அதற்கு சமமான தேவையான அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க. அங்கேயும் ஒருவர், 2 பேர், 3 பேர் இப்படி பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். அதனால உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த அதிகாரிகள் அனைவரும், அங்க இருக்கக்கூடிய அமைச்சரோ, எம்எல்ஏவோ அல்லது கலெக்டரோ, அவர்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாமல் இருக்காது. அவர்களுக்கு தெரிந்தே தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விழிப்புணர்வு இதை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களை கேட்காத வரை இந்த அரசு இயந்திரம் என்பது உங்களுக்காக வேலை செய்யாது. எனவே இந்த விழிப்புணர்வு வீடியோ அப்படிங்கிறது நான் போட்ட வீடியோனுடைய தொடர்ச்சி, சென்ற வீடியோனுடைய தொடர்ச்சி. அதில் கூட கேட்டிருந்தீங்க சிலர், நம்பிக்கை இல்லாமல் போயிருமே சட்டத்தின் மீது இல்லது அரசமைப்பின் மீதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த நம்பிக்கை வரவழைப்பதற்குத்தான் சட்டம் எவ்வாறு நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கிறது, ஆனால் சட்டத்தை அமல்படுத்துபவர்கள் எப்படி நமக்கு அனுகூலமாக இல்லை என்பதுதான் அதனுடைய இந்த வீடியோ, விழிப்புணர்வு வீடியோவினுடைய நோக்கம். எனவே நம்ம முதல்ல விழிப்புணர்வு அடைஞ்சுப்போம். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையான, அதுவும் குறிப்பாக எங்கே தேவை, பெண்களுக்கு ஒரு கொடுமை நடக்குது, அந்த கொடுமையை மாற்றுறதுக்கான அதிகாரி என்பவர்கள் முழுமையாக இருக்க வேண்டும், விவரம் தெரிஞ்சவங்களாக இருக்க வேண்டும், ஆற்றலுடையவர்களாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் சரி பண்ண வேண்டும். அதற்குத்தான் தமிழக பெண்கள் இயக்கம். அதுவும் நீங்கள் அரசியல் தெரிந்து, அரசியல் அறிவோடு சேர்ந்து சட்டத்தையும் தெரிந்து கொண்டால்தான் நாம் இதையெல்லாம் அமல்படுத்த முடியும். அதற்காக இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் சட்டத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு. 50% அரசியலில் பெண்கள் வராவிட்டால் நம்ம இருக்கிற நிலைமை இருக்குது இல்லையா, இதே நிலைமை தான் நீடிக்கும். அதனால இந்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தான் வரணும். தொடர்ந்து தமிழக பெண்கள் இயக்கம் அரசியலை பேசும். ஏனென்றால் அரசியல் தான் தீர்வு. பெண்கள் 50% அரசியலில் வந்தே தீர வேண்டும் என்பதும், அதுவும் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு இந்த 2026 தேர்தல் முடிந்து அடுத்த தேர்தலுக்கு போகும்பொழுது 50% பெண்கள் என்று நாம் உள்ளிருந்து தான் ஆக வேண்டும் என்பதுதான் நம் இலக்கு. நன்றி, வணக்கம்.